ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது நீட் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க புதிய மாற்றங்களோட. ஸோ அதை பற்றி இந்த காணொலியில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வரக்கூடிய மே 10ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ மருத்துவ படிப்புக்கான மிக முக்கியமான ஒரு தேர்வு அப்படின்னா இந்த நீட் யூஜி தேர்வு தான். ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹால் டிக்கெட்டை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது, ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வரக்கூடிய 10ஆம் தேதி மே 10ஆம் தேதி எந்த டைம் ரிப்போர்ட்டிங் டைமு, கேட் எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்க, ஸோ எக்ஸாம் டைமிங் என்ன, எல்லாமே நம்ம இதில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சுக்க முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மொபைல் அல்லது பிசி லேப்டாப் எந்த ப்ரௌசர்னாலும் ஓகே தான். ஸோ அதில் நீங்கள் நீட் அப்படின்னு டைப் பண்ணுங்க, neet.nta.nic.in அப்படிங்கிறது. ஸோ இந்த வெப்சைட் வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் யூஜி அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜ் அட்மிட் கார்டு ஃபார் நீட் யூஜி 2026 இஸ் லைவ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் இதை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு ஃபார் நீட் யூஜி 2026 இஸ் லைவ் அப்படின்னு இருக்கும். கீழே அட்மிட் கார்டுன்னு இருக்குது, அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் மூலம் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ அந்த பேஜ் வந்ததும் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் லாகின் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்போது ஒரு அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு வந்திருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க, அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பின் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கேப்சா இதெல்லாம் கொடுத்து லாகின் அப்படின்னு இருக்குது. நீங்கள் லாகின் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாமே நான் கொடுத்துட்டு கீழே சப்மிட் அப்படின்னு இருக்குது. நான் சப்மிட் கொடுத்துறேன். சப்மிட் கொடுத்து இங்கே பாருங்கள் நம்மளுக்கு ஷோ ஆகுது. மேலே டவுன்லோட் அட்மிட் கார்டுன்னு இருக்குது. ஸோ நான் அதுக்கு பக்கத்தில் க்ளோஸ்னு இருக்குது. நான் டவுன்லோட் அட்மிட் கார்டு அப்படின்னு இருக்குது, அதை நான் கொடுத்துட்றேன். ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் இங்கே பாருங்கள் நீட் எக்ஸாம் அப்படின்னு இருக்கும். இதில் நீட் எக்ஸாம் 2026 அப்படின்னு இருக்கும். ஸோ யூஜி அதுக்கு கீழே உங்களோட நேமு இது எல்லாமே இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், உங்களோட நேமு, உங்களோட ஜெண்டரு, உங்களோட கம்யூனிட்டி, அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர் நேமு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இதிலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ, அதுக்கும் கீழே உங்களோட சிக்னேச்சர் இருக்கும், கீழே பார்கோடு இருக்கும், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா QR ஸ்கேன் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லொக்கேஷன் முதற்கொண்டு எல்லாமே இதிலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களுக்கு எப்போ இந்த நீட் தேர்வு நடக்குது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ மே 10ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீட் தேர்வு இந்தியா முழுவதும் நடக்குது. ஸோ உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிக்கு நீங்கள் அங்கே ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ மதியம் தான் எக்ஸாம், ஆனால் ரிப்போர்ட்டிங் டைம் அப்படிங்கிறது 11 o'clock நீங்கள் போயிடணும். அதுக்கப்புறம் கேட் க்ளோசிங் டைம், ஃபைனல் கேட் க்ளோசிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1:30 மணிக்கு, மதியம் 1:30 மணிக்கு கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. எல்லாமே வெரிஃபிகேஷன் எல்லாமே நடந்து முடிஞ்சு 1:30க்கு கேட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் டைமிங் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைமிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நீங்கள் வெளியே வர முடியாது. ஸோ அந்த டைம் அந்த 3 hours அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளதாக இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கும் கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட தம்ப் இம்ப்ரெஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கேண்டிடேட் சிக்னேச்சர். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டணும். நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறப்ப கொடுத்துருப்பீங்க அந்த ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர். ஓகேங்களா? இதெல்லாம் செல்ஃப் டிக்ளரேஷன். ஓகேங்களா? இந்த மேலே 3ஐயும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் கார்டு சைஸில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்திருப்பீங்க. அந்த போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவையும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் ஃபெச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு ப்ரொவிஷனல் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் கீழே ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் என்ன சப்மிட் பண்ணீங்களோ அந்த மாதிரி தான் இருக்கணும். சைன் எல்லாம் புதுசு மாதிரி போடக்கூடாது. அதேமாதிரி தம்ப் இம்ப்ரெஷன் லெஃப்ட் ஹேண்டு தான் வைக்கணும். ஓகேங்களா? ஃபோட்டோ ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப எந்த ஃபோட்டோ கொடுத்துருந்தீங்களோ சேம் அதே ஃபோட்டோ தான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே கொடுக்கணும். அதே ஃபோட்டோ தான் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ நீங்கள் இங்கே கீழே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ப்ளீஸ் பேஸ்ட் எ போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ 4x6 அப்படிங்கிற கலர் ஃபோட்டோகிராஃபி பிஃபோர் ரீச்சிங் த சென்டர். அதாவது நீங்கள் முன்னாடியே ஒட்டிடணும், அங்கே போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை ஒட்டிடணும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த இன்விஜிலேட்டர், கேண்டிடேட் சிக்னேச்சர், இது நீங்கள் அங்கே போய் தான் போடணும், இங்கே போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கும் கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த மாதிரி நீங்கள் ட்ரெஸ் கோட் இருக்கணும், அதே மாதிரி என்ன டைமிங் இருக்கணும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மொபைல் ஃபோன் இந்த மாதிரி கெஜெட்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
அந்த கேண்டிடேட் மஸ்ட் ரீச் த சென்டர், அதாவது நீங்கள் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்மிட் கார்டு நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். கேட் க்ளோசிங் டைமுக்கு அப்புறம் வரவங்களை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது போது பார்த்தீங்க அப்படின்னா எந்த கேஜெட்ஸு எது அந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதே மாதிரி செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டு போயிருக்கணும் பேஜ் 3. அதே மாதிரி போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவும் நீங்கள் அங்கே வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. த அட்மிட் கார்டு ஆஃப் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் டு த சாட்டிஸ்ஃபைங் எலிஜிபிலிட்டி கண்டிஷன் டு பி த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கேண்டிடேட் வில் பி பர்மிட்டட் டு கேரி ஒன்லி ஃபாலோவிங் ஐட்டம்ஸ், அதாவது கீழே இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் மட்டும் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. பர்சனல் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபி சேம் ஆஸ் அப்லோடு ஆஸ் அப்ளிகேண்ட் ஃபார்ம், அதாவது அடிஷ்னல் ஃபோட்டோ ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அட்மிட் கார்டு அலாங் வித் செல்ஃப் டிக்ளரேஷன் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம வீட்டில் இருந்தபடியே நீட் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்க மக்களே.